மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது 2000 என்பதற்கு 2K என ஏன் பயன்படுத்துகிறோம் தெரியுமா? 99.99% பேருக்கு நிச்சயம் இது தெரியாது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். 1999 ஆண்டு வரை நாம் எழுதும் தேதியின் வடிவமானது DDMMYY என்பதாகும். அதாவது 2000 ஆண்டுக்கு முன்பு வரை நாம் ஒரு வருடத்தின் கடைசி இரு எண்களை மட்டுமே குறிப்பிட்டு பழகினோம். உதாரணமாக 1/1/1980 என்ற தேதியை சுருக்கமாக 1180 என்போம். இதுபோல 1998 என்றால் 98 என கணினிகளிலும் எழுதும் போதும் பயன்படுத்தி வந்தோம். இதற்கு காரணம் தனி கணினிகளிலும் மெயின் பிரேம் கணினிகளிலும் சேமிப்பு திறன் என்பது விலை அதிகமாகும் கணினியின் சேமிப்பை குறைத்துக் கொள்ள MMDDYY என பயன்படுத்தினோம். இந்த நிலையில் 2000ஆவது ஆண்டின் போது கடைசி இரு இலக்கங்களான 00 என குறிப்பிட்டால் அது 99 அல்லது 00 என எடுத்துக்கொண்டது. இது கணினி சார்ந்த செயலாக்கங்களை கடுமையாக பாதித்தது. சில புரோகிராமர்கள் இதை கிரிகோரியன் காலண்டராக தவறாக புரிந்து கொண்டனர். இந்த காலண்டரின் விதிகளின்படி ஒரு ஆண்டை 100ஆல் வகுத்து மீதி வராவிட்டால் அவை லீப் இயர் இல்லை என தெரிந்தது. இதனால் 2000ஆவது ஆண்டு லீப் இயராக இருக்காது என்றும் எடுத்துக்கொண்டனர். ஆனால் உண்மையில் கிரிகோரியன் காலண்டரில் சொல்லப்பட்டது என்னவெனில், ஒரு ஆண்டை 400ஆல் வகுத்து மீதி வராவிட்டால் அவை லீப் இயர் ஆகும். அதன்படி 2000 லீப் இயராக அறிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை சரி செய்ய நேரமும் பணமும் அதிகமாக விரயமானது. தனி கணினிகளிலும் மெயின் பிரேம் கணினிகளில் இந்த Y2K பிரச்சனை அதிகரித்தது. இந்த பிரச்சனை வெளியில் வந்தது 1999 ஆண்டின் முடிவில் தான் என்றாலும் 1990 ஆண்டிலிருந்தே வெளிநாட்டு சாப்ட்வேர் நிபுணர்கள் விவாதம் நடத்தி ஆய்வு செய்து வந்தனர். 2000ஆவது ஆண்டு கணினி பிரச்சனையால் பங்கு சந்தை IT துறைகளில் பெரும் வீழ்ச்சியை உலக நாடுகள் சந்தித்தன. இதை எதிர்கொள்ள புதிய தொழில்நுட்பத்தை சாப்ட்வேர் வல்லுநர்கள் உருவாக்கி பிரச்சனையை சரி செய்தனர். அது முதல் 2000 என்ற ஆண்டை முழுமையாக பயன்படுத்தாமல் அதில் உள்ள 1000ற்கு K என்ற எழுத்தை பயன்படுத்தினார்கள். மில்லியன் என்பதற்கு M, கோடி என்பதற்கு C, பில்லியன் என்பதற்கு B என்ற எழுத்தையும் பயன்படுத்தப்படுகிறது. மில்லியன் என்ற எண்ணிற்கு M என்ற எழுத்தும் பில்லியனுக்கு B என்ற குறியீடும் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல்தான் 1000 என்பதற்கு K என பயன்படுத்துகிறோம். அதென்ன 1000க்கு T என பயன்படுத்தாமல் ஏன் K என பயன்படுத்துகிறோம் என்றால், கிரேக்க மொழியில் சில்லோய் என்றால் 1000 என்று பொருள். CHILLOI சில்லை என்றால் 1000 என்று பொருள். இந்த வார்த்தை தான் கிலோகிராம், கிலோமீட்டர் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதை வைத்தே 1000 என எழுதுவதற்கு K என்பதை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மதுரை முருகேசன், தஞ்சாவூர். நன்றி, வணக்கம்.